ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு 6-7 பல்லு பூண்டை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் 1 கப் அளவுக்கு, கேரட்டு, அதே மாதிரி பீன்ஸ், சால்ட் தேவையான அளவுக்கு. இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். எல்லாமே சேர்த்து 1 கப் இருந்தால் போதுமானது வெஜிடபிள்ஸ். இப்போ கொஞ்சோண்டு ஸ்வீட் கார்ன் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வதங்கின காய்கறியில் 1 கப் அளவுக்கு வெஜிடபிள் போட்டிங்கன்னா 2 கப் இல்லைனா 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸில் ஆல்ரெடி கார்ன்ஸை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன் பவுடரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் கொதி வந்தோடனே சர்வ் பண்ணலாம்.